ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ வேண்டுமானாலும் பார்த்து கொண்டே இரு. இன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய லீலையானது நடக்கும். இன்று நிச்சயமாகவே அடித்து சொல்கிறேன், யார் மூலம் வேண்டுமானாலும் இல்லை எங்கிருந்தாலும் என்னுடைய படமோ என்னுடைய சிலையோ உன் கைக்கு வரும். அப்படியே இல்லை என்றாலும் ஒரு பேப்பரில் என்னுடைய புகைப்படமாவது உன் கைக்கு வரும். இது உறுதி. இந்த பொருள் உன் கையில் இன்றுக்குள் கிடைத்து விட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நெருங்கி விட்டது. அதுவும் மிக மிக தூரத்தில் இல்லை, பக்கத்தில்தான் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய். பெரிய விஷயமாகத்தான் வர வேண்டும் என்பது கிடையாது. ஒரு பேப்பரில் என்னுடைய புகைப்படமானது உன்னுடைய கைக்கு நிச்சயமாக வரும். இது சத்தியம். நீ பொறுத்திருந்து பார். நிச்சயமாக நீயே ஆச்சரியப்படுவாய். வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி விட்டாய், எத்தனையோ நீ வறுமையை பார்த்து விட்டாய். அனைத்தையுமே தாண்டி இப்பொழுது இந்த நிலைமையில் இருக்கிறாய். அதற்கு காரணம் என்னவென்றால் உன்னுடைய நம்பிக்கை, உன்னுடைய விடாமுயற்சி. நீ எடுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுமை. இதுதான் தங்கமே, உன்னுடைய ஆசைப்படி நீ வெற்றியை காணப்போகிறாய். பலருக்கு பலவிதமான அறிகுறிகளை இந்த சாயான நான் தருவேன். ஆனால் உனக்கு நான் இன்று தந்திருக்கும் இந்த ஒரு விஷயம் உன்னை நிச்சயமாகவே பல மடங்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்லும். சிலர் சொல்வார்கள், சாயானவர் பொறுமையாகத்தான் செய்வார் என்று. சிலர் சொல்வார்கள், எனக்கு சாயை வணங்கி ஒன்றுமே நடக்கவில்லை. சிலர் சொல்வார்கள், ஒரு முறைதான் போனேன், ஆனால் சாயானவன் எனக்கு உடனடியாகவே உதவி செய்து விட்டான் என்று. எல்லாம் அவனவனுடைய கர்ம வினைப்படி. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நன்றாக பார்த்தாய் என்றால், என்னை வணங்காததற்கு முன்பு உன்னுடைய கண்ணீரானது அதிகமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது படிப்படியாக கண்ணீர் குறைந்து எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்ற நம்பிக்கை புதிதாக உன் மனதில் ஏற்பட்டுள்ளது. சரிதானே? நான் சொல்லும் விஷயங்களானது உன் வாழ்வில் இன்னும் கூடிய சீக்கிரமாகவே நடக்கும். எத்தனை பெயர் எத்தனை விதமாக உன்னை குழப்ப முடிவு செய்தாலும் நீ குழம்பி விடாதே. உன்னுடைய தெளிவான முடிவும் உன்னுடைய தெளிவான பேச்சும் தான் உன்னை வாழ வைக்குமே தவிர உன்னுடைய தேவையில்லாத குழப்பங்களானது உன்னை எப்பொழுதும் எந்த ஒரு இடத்திலும் நல்வழி கொண்டு செல்லாது. உன்னுடைய இப்பொழுது இருக்கிறாய் பார், தெளிவான முடிவு, தெளிவான பேச்சு. இது செய்ய போகிறேன் என்றால் இதை செய்ய போகிறேன், இதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்றால் வாழ்க்கையில் இதுதான் நீ நடத்தப் போகிறாய். இப்படியே இரு. உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாகவே அளவுக்கு மீறிய சந்தோஷங்கள் கிடைக்கும். நீ நினைக்காத வகையில் உன் வாழ்வில் அமோகமாக நடக்கும். நான் தான் உனக்கு அறிகுறியாக சிலவற்றை சொல்லிவிட்டேனே, கவனித்து கொண்டே இரு. நிச்சயமாகவே இன்று உன் கைக்கு நான் வருவேன், உன் வாழ்க்கையை மாற்றுவேன். ஆனால் கிடைத்ததை விட்டுவிடாதே, பத்திரமாக உன்னுடனேயே வைத்துக்கொள். தைரியமாக இரு. நான் எப்படியெல்லாம் லீலை செய்ய போகிறேன் என்று பொறுத்திருந்து பார். எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.